ஹலோ பசங்களா, இன்றைக்கி நாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் அடுத்த டாபிக் நான் பார்க்க போகிறோம். நான் முன்ன ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன அடுத்த மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த மெத்தட் ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் இல்லைனா அயான் எலக்ட்ரான் மெத்தட். இது எலக்ட்ரான் சம்மந்தப்பட்டதை வச்சு நம்ம ஆஃப் ரியாக்ஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ரிடாக்ஸ் ஸ்டார்டிங்கில் நடத்தும் போது ஆஃப் செல் ரியாக்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு செல் பிரித்து போட்டு காமிச்சு பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம ரியாக்டன்ட் பிரித்து தனித்தனியாக அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி நாம் ஃபைனலாக ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். ஸோ இதுலேயும் பல ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட் த அன்பேலன்ஸ்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் அயானிக் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷனை கரெக்டாக நம்ம அயானிக் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஏன்னா இதை காம்பவுண்ட்ஸாக எழுதுறதை விட நீங்கள் அயானிக் ஃபார்மாக தான் எழுதணும். ஏன்னா நம்ம ஆஃப் செல் ரியாக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரான் மெத்தட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செப்பரேஷன் இன்டூ ஆஃப் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் ஷோஸ் த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் ஷோஸ் த கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஆக்சிடேஷனாகவும் ரிடக்ஷனாகவும் இந்த ரியாக்ஷன்ஸை பிரித்து ஆக்சிடேஷன் தனியாக, அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆகிற மாதிரி அந்த ரியாக்ஷன் மட்டும் தனியாக, அப்புறம் எந்த ரியாக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் ஆகுதோ அந்த ரியாக்ஷனை தனியாக எழுதி நாம் ப்ரொசீட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பேலன்சிங் ஆட்டம்ஸ் அதர் தென் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். பேலன்ஸ் த ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதர் தென் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். அட்ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த மெயின் எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் இன் த ரிடாக்ஸ் ப்ராசஸ். ஸோ இதில் போன ஆக்சிடேஷன் மெத்தடில் சொன்ன மாதிரியே ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தவிர மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஈக்குவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் பேலன்சிங் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ இதுலேயும் முன்னத்த மாதிரி அசிடிக் மீடியம் இருக்குது, பேசிக் மீடியம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன் அசிடிக் மீடியம் பேலன்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் பை ஆடிங் வாட்டர். அப்புறம் பேலன்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் பை ஆடிங் ஹைட்ரஜன் அயான்ஸ். ஸோ அசிடிக் மீடியத்தில் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி ஆக்சிஜன் ஆட்டம்ஸுக்காக வாட்டர் ஆட் பண்ணணும். அப்புறமேட்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு H+, ஏன்னா இது அசிடிக் மீடியம்னால H+ நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேசிக் மீடியத்தில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யூஸ் ஹைட்ராக்சைடு அயான் இன்ஸ்டெட் ஆஃப் H+. அதாவது இதில் H+ யூஸ் பண்ணுறோம் அசிடிக்கில். ஸோ பேசிக்கில் நம்ம OH- யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் ஆட்டமும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பேலன்சிங் சார்ஜஸ் பை ஆடிங் எலக்ட்ரான்ஸ். பேலன்ஸ் த சார்ஜஸ் இன் ஈச் ஆஃப் ரியாக்ஷன் பை ஆடிங் எலக்ட்ரான்ஸ். என்ஷோர் த டோட்டல் சார்ஜஸ் சேம் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இது என்னென்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அயான்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே அயானிக் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ சார்ஜ் ஃபைனலாக இந்த ஒவ்வொரு ஆஃப் ரியாக்ஷன் இந்த ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலைசிங் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மல்டிப்ளை ஒன் ஆர் போத் ரியாக்ஷன் ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல். This ensures that electron will cancel out when half reactions are combined. This goal is to have an equal number of electron in both half reactions. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா தனித்தனியாக நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷனையும் ரிடக்ஷன் ரியாக்ஷனையும் எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் மேபி இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுக்கு 1 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம், ஒரு எலக்ட்ரான் இருக்குது. செகண்ட் ரியாக்ஷன் நம்ம பண்ணும்போது 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோம். இது எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணி எலக்ட்ரான் கேன்சல் அவுட் பண்ண முடியும்? எலக்ட்ரான் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அப்போ பண்ணோன்னா என்னது 1 2 அப்போ என்ன ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ அதை தான் நாம் இந்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் கம்பைனிங் ஆஃப் ரியாக்ஷன் ஆட் த பேலன்ஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் டுகெதர். ஸோ இதை பண்ணதுக்கப்புறமேட்டு மோஸ்ட்லி நம்ம பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக கரெக்டான ஈக்குவேஷன் வரும். இதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக வெரிஃபை த ஈக்குவேஷன் இன் பேலன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் சார்ஜ். செக் த சார்ஜஸ் அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல். ஸோ இது என்னென்னா நீங்கள் அதெல்லாமே பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி ஆக்சிடேஷன் மெத்தடில் ஆட்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோமோ அதே மாதிரி செக் பண்ணி இதில் நம்ம அயான்ஸ் வச்சு டீல் பண்ணுறனால, அயான்ஸ்னால் என்ன, இந்த நெகட்டிவில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம அயன் சொல்லுவோம். ஸோ அதை கரெக்டாக சார்ஜ் பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 8 ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால்
அதில் நம்மளுக்கு பேலன்ஸ்டு ரியாக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசிடிக் மீடியம் பற்றி சொல்கிறேன். ஸோ அதில் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பேசிக் மீடியம் சொல்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அசிடிக் மீடியம் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதே வந்து பேசிக் மீடியம் பார்க்கும்போது ஸ்லைட்டிங்காக கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க, கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அசிடிக் மீடியத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ அசிடிக் மீடியத்தில் இது நான் எடுத்திருக்க ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன். அயனும் Cr2O7 ரியாக்ட் ஆகும்போது Fe3+ம் Cr3+ம் வருது. ஸோ இதில் நம்ம என்னென்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் Feக்கு 2+ கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஸோ இப்போ இதில் குரோமியம் பார்த்தா 2x + 7 × -2 ஈக்குவல் டு இது ஆனையோனா -2 சார்ஜ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா குரோமியமுக்கு 7 சார்ஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 ஆக்சிடேஷன். எதில் ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா இது 2+லேருந்து 3+க்கு மாறுது. அப்படின்னா இது ஆக்சிடேஷன் ஆகுது. ஏன்? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்னா நாம் ஆக்சிடேஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இது ஆக்சிடேஷன். ஸோ ரிடக்ஷனில் சேம் இதே மாதிரி இதில் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. ஏன்னா +7 சார்ஜிலேருந்து உங்களுக்கு +3 சார்ஜுக்கு போகுது. ஸோ இது ரிடக்ஷன். இப்போ நம்ம எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரிடக்ஷன் ஆகுது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரியாக்ஷனை எடுத்து அதை நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எடுக்கிறேன். ஸோ இதில் Cr2O7 நான் Crன்னு எழுதுகிறேன். இப்போ இதில் என்னென்னா, இப்படி எழுதும் போது ஃபஸ்ட்டு குரோமியம் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ அதனால் நான் குரோமியம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு 2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் பாருங்களேன், Cr2O7 இருக்குது. ஸோ 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இந்த சைடும் 7 ஆக்சிஜன் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ ஒரு வாட்டர் மாலிக்யூலில் ஒரு ஆக்சிஜன் வரும். அப்போ நான் 7 ஆக்சிஜன் வரணும்னா என்ன பண்ணணும்? 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எனக்கு வேணும். அதனால் நான் இங்கே 7 வாட்டர் மாலிக்யூல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் கவுண்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆக்சிஜன் கவுண்ட் கரெக்டாக இருந்ததுக்கப்புறமேட்டு நான் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்? நம்ம அதை சொன்ன ஸ்டெப் படி நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணணும். அசிடிக் மீடியம்னால நம்ம ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம H+ அயான் யூஸ் பண்ணணும். ஸோ H+ அயான் யூஸ் பண்ணோன்னா இங்கே எத்தனை இருக்குது? 14 ஹைட்ரஜன் இருக்குது. 7 2s are 14. அப்போ 14 H+ ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 14 H+ ஆட் பண்ணி இதை நான் இப்போ பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை படி பார்க்கும்போது நம்மளுக்கு குரோமியமோட கணக்கும் ஆக்சிஜனோட கணக்கும் ஹைட்ரஜனோட கணக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம குரோமியத்துக்கு பண்ணமோ அதே மாதிரி அயனுக்கு பண்ணலாம். ஸோ அயனில் பார்க்கும்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதை நான் ஏன் எடுத்தோடனே ரிடக்ஷன் இந்த ஈக்குவேஷன் எடுத்தேன்னா, இதில் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகிறனால நம்மளுக்கு இது பொறுத்த வரைக்கும் வாட்டரோ அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது இதில் பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை. ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்குது. இங்கே 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதனால் இங்கே சிம்பிளாக 1 எலக்ட்ரான்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் இந்த Cr2O7ல் நீங்கள் சார்ஜஸ் பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 2 3s are 6ன்னு சொல்லி இருந்திருக்கும். அதே இங்கே பார்த்தா -2 இருக்குது, 14 இருக்குது, அப்போ 12 இருக்குது. ஸோ நம்மளுக்கு முன்ன வந்து 12 சார்ஜ் இருக்குது, பட் ஆனால் இங்கே 6 தான் இருக்குது. அப்போனா என்ன? +12 இருக்குன்னா +12ல் +6ஆக குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? +6ஆக குறைக்கிறதுக்காக இங்கே நான் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே தனித்தனியாக நம்ம பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரான்ஸோட நம்பர் ஈக்குவலாக இருந்தால் தான் அது கேன்சல் அவுட் ஆகும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இதை நான் 6 எலக்ட்ரானை எப்படி மாற்றுறது? இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 6Fe2 + U 6Fe3 + 6 எலக்ட்ரான் வருது. ஸோ இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணனால இந்த 2 ஈக்குவேஷனையும் என்னால் இப்போ ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் எனக்கு Cr2O7 2- + 6Fe2 + 6 electron + 14 H+ atom gives 6Fe3 + 6 electron + 2 Cr3 + 7 H2. ஸோ இதில் இந்த 2 6 எலக்ட்ரானை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போ நீங்கள் சார்ஜ் செக் பண்ணிக்கலாம், ஆட்டம்ஸும் செக் பண்ணலாம். ஸோ நம்ம ரெண்டுமே செக் பண்ணும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும்.
குரோமியம் 2 இங்கே இருக்குது, இங்கேயுமே 2 குரோமியம் இருக்குது, இங்கே 6 ஃபெரஸ் இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கே 7 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் 7 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 14 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 7 2s are 14 இருக்குது. ஸோ மேட்சிங்காக இருக்கா? ஸோ அதே மாதிரி இப்போ சார்ஜுமே பார்த்தா இங்கே 6 3s are 18, 18 + 2 × 3 6, 18 + 24 இருக்குது. ஸோ இங்கே 6 2s are 12, 12 14 26, 26 - 2 24. ஸோ ரெண்டு சைடுமே 24 24ன்னு சார்ஜ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபைனலாக சார்ஜும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆட்டமும் ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால இதுதான் இந்த அசிடிக் மீடியத்தில் நம்ம ஆஃப் செல் ரியாக்ஷன் வச்சு பண்ணக்கூடிய பேலன்சிங். ஸோ புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் நம்ம இன்னும் சொன்ன மாதிரியே எப்பயுமே புரியலன்னா ஒருக்கா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பின்னாடி போயிட்டு பாஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்களே எழுதி பாருங்கள். நீங்களே எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா ஸ்லோவாக நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி பார்க்குறது தான் முக்கியம். நான் ஃபுல்லாக நடத்துகிறேன், வேகமாக நடத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோவை ஸ்லோவாகவும் பாருங்கள், இல்லை ஸ்பீடாக பார்க்கணுன்னா ஸ்பீடாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான பேசிக் கான்செப்ட் தான். நீங்கள் வேறு எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்கிற ஸ்டெப்ஸை 1 by 1 ஃபாலோ பண்ணும்போது இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து அசிடிக் மீடியத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும், அதே மாதிரி நான் பேசிக் மீடியத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த பேசிக் மீடியத்துக்கு பேலன்ஸ் த ஃபாலோயிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பை அயான் எலக்ட்ரான் மெத்தட்னே கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, உங்கள் எக்ஸாம்ஸில் ஒன்று இந்த மாதிரி டேரெக்டாக வந்து கொஸ்டின் கொடுத்து கேட்க சொல்லலாம். இதே நம்ம ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஜேஇயில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு, அதாவது இங்கே எக்ஸு MnO4 - எக்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஒய் கொடுத்துட்டு ஜெட் கொடுத்துட்டு எக்ஸ் என்ன ஒய் என்ன ஜெட் என்னன்னு கேட்பாங்க. நியூமெரிக்கல் டைப் கொஸ்டினாக இருந்தால் அதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ் + ஒய் + ஜெட் என்னன்னு கேட்பாங்க. இதே வந்து இதெல்லாம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் MnO4- கொடுத்துட்டு இதில் வந்து இதுக்கு வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கும், இதுக்கு என்ன நம்பர் பக்கத்தில் இருக்கும், இதோட சார்ஜ் என்ன இருக்கும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்பில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலைஸ்டாக பார்க்கும்போது இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அந்த கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ பேசிக் ரியாக்ஷன் இதுவும் நடத்துகிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. MnO4- + I- gives MnO2 + I2. ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக ஆக்சிடேஷன் ரிடாக்ஷனை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் MnO4- MnO2 ஃபஸ்ட் நான் எழுதுறேன். ஸோ இதில் நான் ஆக்சிடேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணி x + 4 × -2 gives -1, அப்போ x = 7 வருது. அதே மாதிரி இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு x4ன்னு வருது. அப்போ +7லேருந்து +4 மாறுது. ஸோ அதனால் இது ரிடக்ஷன் ஆஃப் செல் ரியாக்ஷன். இன்னொன்று நெக்ஸ்ட்டு நம்ம அயோடின் பார்க்கும்போது I-லேருந்து I2க்கு போகுது. ஸோ இது ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேசிக்காக இந்த முக்கியமான எலிமெண்ட்ஸை மட்டும் பேலன்ஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இதில் MnO4 MnO2 ஏற்கனவே பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவை. ஸோ இங்கே I- I2வும் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 2 வரணும். ஸோ அதனால் நான் இதை பேலன்ஸ் பண்ணி 2I- gives I2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்ன நம்ம பண்ணும்போது வாட்டர் மாலிக்யூலை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். பட் இந்த சிச்சுவேஷனில் கொஞ்சம் பேசிக் மீடியத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸாக ஃபீல் ஆகும். ஸோ சம்ம ஒர்க்கை ரொம்ப கிளியராக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சம்ஸ் நெட்லேருந்து எடுத்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதில் என்னென்னா MnO4 MnO2 மாறுது. ஸோ இதில் 7லேருந்து 4க்கு நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மாறுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் 3 மாறுது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ டோட்டலாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சார்ஜ் இருக்குது, நம்ம 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4ன்னு சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த 4ன்னு இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் 4OH- சொல்லி ஆட் பண்ணுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 4OH- ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ இங்கே 4OH- ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 4OH- 4 ஹைட்ரஜன் 4 இருக்குது. ஸோ நம்ம 4 வாட்டர் மாலிக்யூலை ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே 4 வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அயோடின் இதே மாதிரி பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அயோடினில் 2I- gives I2,
அதுக்கப்புறம் இதில் 2 எலக்ட்ரான் இந்த சைடு இருக்கனால இந்த சைடு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே 2 எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எலக்ட்ரான்ஸை கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக நான் 1 × 2வும் 2 × 3யும் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட் ரியாக்ஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ரியாக்ஷனை நாம் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இங்கே 4 வராது, இங்கே 2 தான் வரும். ஏன்னா இங்கே 4 OH- இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலில் 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா 2 வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே 2 வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னனால நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது MnO4 - 2ஆக மாறிடும். அப்புறம் 3 எலக்ட்ரான் வந்து 6 எலக்ட்ரானாக மாறிடும். அப்புறம் இங்கே 2 வாட்டர் மாலிக்யூல் எழுதியிருக்கும், அது 4 வாட்டர் மாலிக்யூலாக மாறிடும். நெக்ஸ்ட்டு 2 MnO2 + 8 OH வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2I- வந்து 6I- மாறிட்டு நெக்ஸ்ட் 3I2 + 6 எலக்ட்ரான் மாறும். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது இருக்கும் போது இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு சைடும் 6 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 2 MnO4- + 6I- + 4 வாட்டர் gives 2 MnO2 + 3I2 + 8 OH அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை இப்போ ஆட்டம்ஸையும் சார்ஜையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மெக்னீஷியம், ஆக்சிஜன், அயோடின், ஹைட்ரஜன் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி சார்ஜுமே 2 × -1 + 6 × -1 gives -8. இந்த சைடு 8 × -1 -8. ஸோ இதுவும் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ இதை நான் ஒருக்கா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அயன் எலக்ட்ரான் மெத்தடில் பேசிக் மீடியம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் இன்னொருக்கா சிம்பிளாக சொல்கிறேன். ரியாக்ஷன் எழுதிக்கணும், அப்புறம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லி நம்ம நான் பண்ண மாதிரி அசிடிக் மீடியம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி பிரிச்சுக்கணும். இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதில் இந்த ஆக்சிஜன் இந்த ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகிறனால நம்ம இதுக்கு ஆக்சிடேஷன் பேலன்ஸ் பண்ணுறோமா. ஸோ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த நம்ம இங்கே இந்த இதில் 3 மாறி இருக்குது. ஸோ அதனால் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணுறேன். 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணுறதுனால இங்கே டோட்டலாக வந்து 4 அப்படின்னு சொல்லி சார்ஜ் வந்துடுது. இந்த 4 ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 4 OH- ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் 4 OH- ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஹைட்ரஜனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிறதுக்காக 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அயோடினுக்கும் நான் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து கேன்சலேட் ஆகணும். ஸோ 3யும் 2வும் காமனாக எல்சிஎம் எடுக்கும்போது 6 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆலையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணி நான் ஈக்குவேஷன் எழுதும் போது எனக்கு இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் வரும். ஸோ இதை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் நம்ம ஆட்டம்ஸும் சார்ஜ் பேலன்ஸும் செக் பண்ணி கரெக்டாகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த எலக்ட்ரானையும் அதுக்கான ஹைட்ராக்சில் OH- வாட்டரையும் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக வரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதோட செகண்ட் மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிடாக்ஸ் டைட்ரேஷன், அப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னு ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் கொஞ்சம் தியரியாக இருக்கிற மாதிரி இந்த கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ரீட், ரிவைஸ், ப்ராக்டிஸ் படிங்க. படித்ததை இன்னொருக்கா திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்தால் தான் நீங்கள் எப்போ கேட்டாலும் சம்ஸை போட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.